வணக்கம் நேர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான். பொதுவாகவே நம்மளுடைய மனித உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது மூட்டுகள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாகங்களையும் இந்த மூட்டுகள் தான் இணைக்குது. இந்த மூட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் வயதானதன் காரணமாகவும் இன்னும் பல்வேறு மறைமுக காரணங்களாலும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இது தொடர்பாக என்னென்ன தவறான கருத்துக்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனுடைய உண்மை என்னென்ன காரணங்களால் இந்த எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் விடைகளை தேட போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கும் வித்தியாசமான கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எலும்பு மற்றும் மூட்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோசிகன் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது 40 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு மித்தாவே இருந்துகிட்டு இருக்கு. பொதுவாக காரணமே அதுதானா? குழந்தைகளுக்கோ அல்லது யங்ஸ்டர்ஸ்க்கோ இந்த மாதிரியான எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வயது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இன்டியூசிங் ஃபேக்டரா இருக்கா இந்த எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனையில்? ஆமாம், பொதுவாக அதாவது 2 வகையான மூட்டு வலி. ஒன்று நமக்கு வயதாக நம்ம உடம்புல மிச்ச உறுப்புகள்லாம் எப்படி தேய்மானம் அடைகிறதோ அதே மாதிரி மூட்லேயும் தேய்மானம் அப்படின்றது காணப்படுது. இது ஏஜ் ரிலேட்டடாக வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் மூட்டு தேய்மானம். பட் அது மட்டுமே எல்லா மூட்டு வலிக்கும் காரணம் இல்லை. ஒரு முட்டிக்குள்ளவும் ஜவ்வு குருத்தெலும்பு அப்படின்னு இருக்குது. அது போக ஒரு மூட்டுக்கும் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது, தசைநார், லிகமெண்ட்ஸு. ஸோ அந்தந்த மூட்டு எந்த மூட்டில் வலி இருக்கோ அந்த மூட்டில் எந்த காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சின்ன பிள்ளையில் மூட்டு வலி வந்ததுன்னா அவங்க அடிபட்டிருக்கலாம். அடிபட்டு இந்த தசைநாருக்கோ இல்லை இந்த குருத்தெலும்புக்கோ டேமேஜ் ஆகிருக்கலாம். அது ஒன்று. இல்லை சின்ன பிள்ளையில் சில சமயம் மூட்டு வலி ஒரு ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எபிசோடுக்கு பிறகு வலி வரலாம். ஸோ அந்த ஜாயிண்ட்டில் அந்த கிருமி அந்த ஜாயிண்ட்டை தாக்கியிருக்கலாம். ஆமாம். அது போக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடியை விட இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் பலவிதமான ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதனால் மூட்டுக்கு பலவிதமான டேமேஜ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ தேய்மானமாக வர மூட்டு வலி வயதானவங்களும் காணப்பட்டாலும் இந்த மூட்டு வலி அப்படின்றது எந்த ஏஜ் வகையினருக்கும் தாக்கப்படுகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக. இப்போ மூட்டு வலி அப்படிங்கிறத எப்படி டாக்டர் நம்மளுக்கே கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சில சமயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த இடம் தொடர்பாக நம்மளுடைய சந்தேகத்தை நம்ம டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். தொடர்ந்து அந்த பிரச்சனை இருந்து வந்தால் தான். இப்போ மூட்டு அப்படின்னா மூட்டுக்கிட்ட ஏதாவது பிரச்சனையோ இல்லை தசை பிறழ்ச்சியோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த ரெண்டுக்கு எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? இது மூட்டு பிரச்சனை தான் அப்படின்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது டாக்டர்? இப்போ பொதுவாக நீங்கள் எப்போதும் செய்யாத ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சுருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த மூட்டில் வலி இருக்கலாம். அது தோலாக இருக்கலாம், முட்டியாக இருக்கலாம், கையாக இருக்கலாம், எந்த முட்டி வலியாக இருக்கலாம். அண்டு நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஐசிங் அந்த மாதிரி இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு ஜெல்லு போட்டு ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு சாதாரண மூட்டு வலி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தசை பிறண்டு போயிட்டு வந்த வலி அப்படின்னா அது ஒரு 2 நாளில் சரியாக சான்ஸ் உண்டு. பட் தொடர்ச்சியாக அந்த வலி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நமக்கு நார்மலாக அந்த வலி வந்தால் 2 நாள் 3 நாளில் போயிடுமே, பட் இந்த தடவை அது குறையலை அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு மூட்டில் வலி இருந்தால் டெஃபினட்டாக அது ஆரம்ப காலத்தில் செக் பண்ணிக்கணும். இப்போ என்னென்ன வகையிலான டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசலாம். நேர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் என்ன விதமான எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது சந்தேகங்களோ வந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சு உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் பதில் சொல்றதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாரு. டாக்டர், இந்த மூட்டு மற்றும் எலும்பு பிரச்சனைகளில் வயது வித்தியாசம் எதுவுமே கிடையாது அப்படின்றீங்க. இளைஞர்களுக்கு என்னென்ன காரணத்தினால அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஒருவேளை ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு வகையான மூட்டு வலி ஒரு முட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு வகை. அது சிறு வயதுலேயும் காணப்படலாம், வயதானவங்களும் காணப்படலாம். பொதுவாக இது இந்த 20 years 30 years ஏஜ் உள்ளவங்களுக்கு பல மூட்டு ஒரே டைமில் வீக்கமும் தாக்கமும் ஏற்படுத்தும். ஸோ அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு வகையில் ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருந்தால் அந்த ஃபேமிலியில் இளைஞருக்கும் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு.
இது வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அது போக சிறு பிள்ளைகளில் வந்து அடிபட்டு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிறு பிள்ளையில் மூட்டில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த மூட்டு சீக்கிரமாக தேய்மானம் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். கண்டிப்பாக இந்த ஆர்த்தரைட்டிஸ் பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். ராஜ்தேவி திருநெல்வேலியிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். காலு வலி, சதப்பகுதியில ரெண்டு வலிக்குது. சரிங்க. கை திடீர்னு கை ரெண்டு கையும் வலிக்குது. டாக்டர்கிட்ட காட்டியாச்சு. சரிங்க. அவங்க மாத்திரை தான் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது ஏன் திடீர்னு கை வலிக்கு கால் வலிக்கு? டாக்டர், உங்களோட ஏஜ் என்ன இருக்கும், வயது என்ன இருக்கும்? 37. 37. இது வேற எந்த மெடிக்கல் கண்டிஷனும் இருக்கா உங்களுக்கு? டயபெட்டிஸ், சர்க்கரை, தைராய்டு அந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராப்ளம்? எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. பட் இந்த வலி வந்து வந்து போகுது இல்லையா? ஆமா. தொடர்ச்சியா இல்லை? தொடர்ச்சியா வரல. ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே திடீர்னு வலி. ஒரு நாளைக்கு வருது. அதாவது நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா உங்களுக்கு இது இந்த தொட பக்கமோ இடுப்பு பக்கமோ வர வலி இல்லையா? இல்ல, இடுப்பு வலி இல்ல, இந்த சத பகுதி கல்ல. அவங்களுடைய கால்ல வந்து சதை பகுதியில், தொடை பகுதியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று வந்து இந்த குறுக்கு வலி அப்படின்றது இந்த கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்றது வரலாம். ஸோ இதுக்கு சம்டைம்ஸ் இந்த வைட்டமின் டி, கால்சியம் கம்மியாக இருந்தாலும் பர்டிகுலர் லேடிஸ்க்கு அந்த மாதிரி மசில் பெயின் ஆர் தசை வலி வரலாம். ஒன்று. ரெண்டாவது, கீழ் முதுகில் வலி இருந்தாக்கா அந்த கீழ் முதுகுலேருந்து காலுக்கும் அந்த வலி கீழே வரலாம். இந்த முட்டிக்கு கீழே பின்னங்கால்னு சொல்லுவேன், அந்த பகுதியிலையும் வலி வரலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே போட்ட மருந்துகள் உங்களுக்கு அது சரியான தீர்வு ஏற்படுத்தலைன்னா ஒரு டாக்டர் பார்க்கணும். நம்ம கீழ் முதுகில் தேய்மானம் எதாவது இருக்கா, கீழ் முதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணுமான்னு பார்க்கணும். வைட்டமின் டி, கால்சியம் செக் பண்ணிவிட்டு அது குறைவாக இருந்தால் அதை ரீப்ளேஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி இந்த கிராம்ப்ஸ்ன்னு அப்படி சொல்லுவோமே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கிராம்ப்ஸ் அப்படின்றது வந்து வைட்டமின் டி, கால்சியம் கம்மியாக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப கூடவே தைராய்டு செக்கப்பும் பண்ணிக்கோங்க. மூட்டுலேயே வலி இருந்ததா அந்த மூட்டுக்கான எக்ஸ்ரேயை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா கீழ் முதுகு பகுதியும் முட்டி பகுதியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மூட்டு தேய்மானம் இருக்கான்னு தெரியும். கூடவே பிளட் டெஸ்ட்டும் பண்ணுங்க. டாக்டர், அடுத்ததாக கந்தசாமி என்ற நேயர் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு கந்தசாமி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. கந்தசாமி வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், நாங்கள் இப்போ திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் பெயின் ஆகி ஃப்ரண்டில் வலிக்குதுங்க. சரிங்க. இப்போ 2 ஷோல்டருமே பெயின் ஆகிட்டே இருக்குதுங்க. அதுக்கு வந்து பிசியோதெரப்பி வச்சு மாத்திரை சாப்பிட்டு, ஆனால் அப்பப்போ வருங்க, இந்த வலி வந்து அப்பப்போ நின்றுதுங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில்மெண்ட் மட்டும் லைட்டாக போட்டிருக்குங்க. அது எனத்தினால வருதுன்னு தெரியலைங்க சார். அது வந்து கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க டாக்டர் கேட்டால். கண்டிப்பாக டாக்டர் தெளிவான விளக்கத்தை தருவார். என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன ஜாப் என்ன பண்ணுறீங்க? நம்ம வந்து டெய்லருங்க சார், கம்பெனியில் வந்து டெய்லருங்க சார் திருப்பூரில். ஸோ மோஸ்ட்லி குனிஞ்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம் சார், 2 கையிலுமே அப்பப்போ இந்த கையில் வேலை செய்யணும், 2 காலு கை ரெண்டும் ப்ளஸ் குனிஞ்சு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதுனால இந்த தோல் வலி உங்களுக்கு இந்த கழுத்து பகுதியிலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னீங்களே, வெறும் தோலுக்கு மட்டும் பண்ணியிருக்கலாம். கழுத்துக்கும் சேர்ந்து பண்ணால் உங்களுக்கு இந்த கழுத்து அண்ட் இந்த தோல் பட்டை அந்த 2 வலியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. நீங்களும் கூட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வைட்டமின் டினாலையும் அதிகமாக இந்த தோள்பட்டை வலி இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த வைட்டமின் டின்றது ஒரு சிறிய டேப்லெட் தான், அது வாரத்துக்கு ஒரு முறையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை எடுக்கணும். இந்த ஃபிசியோதெரப்பி நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கழுத்துக்கும் தோலுக்கும் சேர்ந்து செய்ய சொல்லுங்கள். அது மீறியும் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா கழுத்து ஷோல்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் நமக்கு உள்ளே ஏதாவது தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கான்றது தெரியும். ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, மெடிக்கேஷன், ஃபிசியோதெரப்பி அதிலேயே செய்ய முடியும். டாக்டர், இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, கால்சியம் டிஃபிஷியன்சியாக இருக்கட்டும், விட்டமின் டி டிஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கா டாக்டர் எலும்பு பிரச்சனைகளில்? ஆமாம், அதாவது எலும்பு வளர்ச்சிக்கு வைட்டமின் டி அண்ட் கால்சியம் முக்கியமான ஒரு 2 விஷயங்கள். ஓகே. தசைக்கும் வைட்டமின் டி தேவை. எலும்பு தேய்மானம், அதாவது எலும்பு டென்சிட்டி, அடர்த்தி குறைவுன்றது வேற,
மூட்டு தேய்மானன்றது வேறு. ஓகே. ஸோ நம்ம வளர்கிற டைமில் நமக்கு இந்த விட்டமின் டி கால்சியம் கம்மியாக இருந்து நம்மளோட எலும்பு அடர்த்தி டென்சிட்டி பீக் போன் மாஸ் அப்படி சொல்லுவோம். அது வந்து நம்ம 20 வயசு 30 வயசு டைமில் நம்ம எலும்பு அடர்த்தி நல்லா இருந்ததுன்னா அதோட தேய்மானம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். சப்போஸ் நம்ம 25 வயசு 30 வயசில் இருக்கிற டைமில் நம்மளோட எலும்பு அடர்த்தி ஒரு பீக் ஸ்டேட்டை ரீச் பண்ணலன்னா 45-50 வயசுலேயே நம்மளோட எலும்பு தேயறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. அதனால தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது வந்து எலும்போட அடர்த்தி கம்மியாக இருக்க ஒரு விஷயம். அதுவும் மூட்டு தேய்மானம் ஒன்றும் கிடையாது. அந்த எலும்பு அடர்த்தியை நல்லா டென்சிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கால்சியம் விட்டமின் டி ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் ஆக்டிவிட்டி, நடக்கிறது, உடற்பயிற்சி, சன்லைட் எக்ஸ்போசர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 40 வயசுக்கு மேலே இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே சொல்லப்படுற விஷயம். அந்த கால்சியம் டிஃபிஷியன்சினால இந்த எலும்பு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கிறதா நம்ம வந்து பொதுவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெரி மச் கரெக்ட். அதாவது போஸ்ட் மெனப்பாசல் உமன் அப்படின்றது அது அந்த நம்மளோட அந்த மாத இது விளக்கு அப்படி ஒரு 45 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஒரு பெண்களுக்கு ஒரு டைமில் ஸ்டாப் ஆகுது. அந்த போஸ்ட் மெனப்பாசல் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ரொம்ப ஒரு காமன் விஷயம். அதாவது 1 in 3 இந்தியன் உமன் கேன் ஹாவ் போஸ்ட் மெனப்பாசல் ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே. எலும்பு அடர்த்தி கம்மியாக இருக்க விஷயம். அதுக்கு விட்டமின் டியும் கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நமக்கு அந்த மென்சஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஒரு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு முக்கிய விஷயம். அஃப்கோர்ஸ் இந்த கால்சியம் எடுக்கிறதுல சில பேருக்கு கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. கால்சியம் எடுத்தாக்கா ஹார்ட்டில் பிளாக் வந்துருமா, கிட்னியில் ஸ்டோன் வந்துருமான்னு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் உள்ளவங்க அவங்களோட ஃபிசிஷியனை கேட்டுட்டு எடுக்கணும். பட் பொதுவாக விட்டமின் டி கால்சியம் போஸ்ட் மெனப்பாசல் விமன் எடுத்துக்கிறது நல்லது. இந்த எலும்பு அடர்த்தியை காப்பாற்றிக்கலாம். ஓகே டாக்டர், இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிஃபிஷியன்சி ப்ராப்ளம்னால நிறைய நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால எலும்பில் ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர்? ஆமாம், ஹை ப்ரோட்டீன் டயட் நீங்கள் சொல்கிறீங்க. ஹை ப்ரோட்டீன் டயட் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. வெஜிடேரியன் இருக்குது, நான்வெஜ்லேயுமே இருக்குது. இப்போ இந்த சிக்பீ சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிங்கன்னா அதெல்லாம் ஹை ப்ரோட்டீன் டயட் தான். அதே மாதிரி மீட், பர்டிகுலராக ரெட் மீட் அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கும் ஹை ப்ரோட்டீன் டயட் தான். இது அதிக அளவில் சாப்பிட்றவங்களுக்கு யூரிக் அமிலம் பாடியில் அதிகமாக இருக்க சான்ஸ் உண்டு. அந்த யூரிக் அமிலம் அதிகமாகிடுச்சுன்னா மூட்டில் வீக்கமும் வலியும் ஏற்படுத்தலாம். ஓகே. சில பேருக்கு அது திரும்ப வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வரும். இந்த ஜாயிண்ட் அப்பப்போ வீங்கிக்குதுங்க. யூரிக் ஆசிட் எடுத்து பார்த்தா 8, 9 அப்படின்னு இருக்கு. மருந்து கொடுத்தா குறையுது அப்படின்னு. ஸோ இந்த யூரிக் அமிலம் அதிகமாக ஒரு ஜாயிண்ட்டை திரும்ப தாக்குறதுனால இந்த மூட்டு தேய்மானம் சீக்கிரமாக ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் யூரிக் ஆசிடுக்கும் லிங்க் இருக்கு. அதனால இந்த மூட்டு பிரச்சனைகளும் ஏற்படும். இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதா ரவிச்சந்திரன் பாண்டிச்சேரியில இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு ரவிச்சந்திரன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார், நல்லது ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப நன்றி. அதுக்கு நன்றி தெரியும் டாக்டர். சார் எனக்கு வந்து 51 வயசு ஆகுது சார். சரிங்க. பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். எனக்கு முதுகுக்கு பின்னாடி இடுப்புக்கு மேல ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி அப்பப்போ எப்பயோ ஒரு தடவை வருது. இது சம்பந்தமா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணக்குள்ள எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏஜ் ப்ராப்ளமா தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்றாங்க. ஒரு சில டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சில டயத்துல வந்து அந்த ஜெல் மாரி தடவி ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாரி ஒன்று கொடுத்தாங்க. சரி. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வலி நின்றுடுச்சு, பரவாயில்ல. பட் இது எப்பயோ ஒரு தடவை தான் வருது. இதனோட விளைவு பயங்கரமா இருக்குமா இல்ல முன்கூட்டியே ஏதாவது தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்? கண்டிப்பா இதுக்கான விளக்கத்தை டாக்டர் தெளிவா கொடுப்பாரு. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க திரு ரவிச்சந்திரன். டாக்டர் வணக்கம். நீங்கள் சொல்கிறது வந்து இந்த கீழ் முதுகு, இந்த லோவர் பார்ட் ஆஃப் தி ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீழ் முதுகு வலி வந்து இந்த எலும்புலேருந்தும் வரலாம், இந்த ஸ்பைன் பகுதியிலேருந்தும் வரலாம், இந்த ஸ்பைனுக்கு ஒரு ஸ்பைனுக்கு மத்தியில் இருக்கிற இந்த டிஸ்க்லேருந்தும் வரலாம். நம்ம உடம்புல மிச்ச உறுப்புகள் மாதிரி இந்த டிஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையடைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த டிஸ்க்கு தேவையடைஞ்சதுன்னா அந்த குஷனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறதுனால தான் முதுகு வலி ரொம்ப காமனாக காணப்படுற ஒரு விஷயம். அதோட தாக்கம் இந்த எலும்பில் உள்ள ஜாயிண்ட்டுக்கும் வரும். பட் ஆரம்ப காலத்தில் யூஸ்வலாக நீங்கள் ஃபிசியோதெரப்பி கீழ் முதுகுக்கான எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணாக்கா ரொம்ப நல்ல தீர்வு ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டீங்க, எக்ஸ்ரேவும் எடுத்து அவர் எக்ஸ்ரேயில் ஒன்றும் தெரியலன்னா இந்த டிஸ்க்கு நர்வு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. அது நான் ரேடியேஷன்
சிடி ஸ்கேனில் வந்து ரேடியேஷன் உண்டு, எம்ஆர்ஐயில் ரேடியேஷன் இல்லை. ஸோ எம்ஆர்ஐ அப்படின்றத எடுத்து பார்த்தா நம்ம இந்த டிஸ்க் விலகி இருக்கா, நரம்பில் ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு வேறு சில ஒரு ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. பட் பொதுவாக ஆரம்ப கட்ட காலத்தில் ஃபிசியோதெரப்பியில் நல்ல நிவாரணம் கிடைக்க சான்ஸ் உண்டு. நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிற வேலையா அப்படி இருந்தாக்கா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராமல் அப்பப்போ கொஞ்சம் எழுந்து நடந்து திருப்பி சீட்டுக்கு வரணும். ஒரு சில எக்ஸசைஸை டெய்லி நீங்கள் வீட்டில் செய்யணும். டாக்டர், பொதுவாகவே இப்போ நிறைய பேர் பாதிக்கப்படுறது இந்த ஒரு முதுகு வலி பிரச்சனை தான். ஏன்னா நிறைய பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் வீட்லேயே நிறைய பேர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, படுத்தே இருக்கிறது, இந்த மாதிரியான பல மறைமுக காரணங்களும் சிலதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த முதுகு பிரச்சனை ஏற்படுது. இதுக்கு என்னதான் டாக்டர் தீர்வு? நீங்களே சொன்னது தான். அதாவது நம்ம பொதுவாக நம்ம வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கு, மேனுவல் ஒர்க்கர், அவங்களுக்கு தான் பேக் பெயின் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்குது. பட் நாட் நெசசரி. ஓகே, ஒரே போஸ்டரில் இருக்கிறதும் அந்த எலும்புக்கும் அந்த டிஸ்க்குக்கும் நல்லதில்லை, அந்த சதைக்கும் நல்லதில்லை. ஸோ இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கழுத்தொலி முதுகுவலி வரதான் செய்யுது. ஸோ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது அதான். முதல்ல வந்து பாஸ்டர், அவங்க சீட்டு கம்ஃபர்டபுள் பாஸ்டரு, ப்ளஸ் இந்த கம்ப்யூட்டர் ஹைட்டு, அதெல்லாம் ப்ளஸ் முக்கியமாக ஒரு 45 மினிட்ஸ்க்கு இல்லை ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஸ்மால் பிரேக், சும்மா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து வந்து திருப்பிட்டு கால் கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காந்தாக்கா அந்த டிஷ்யூஸ்க்கு தொடர்ச்சியான அழுத்தம் இல்லை. ஓகே, அதுதான் ஒரு முக்கியமான காரணம். பாஸ்டர் ப்ளஸ் ஒரே பாஸ்டர் ரொம்ப நேரம் இருக்கிறது. கண்டிப்பாக. ரெண்டாவது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். 13 hours 16 hours ஒர்க்கு சில சமயம் நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேர் 13 மணி நேரம் ஷிஃப்ட்டு, 15 மணி நேரம் ஷிஃப்ட்டு. அந்த 13 மணி நேரம் 15 மணி நேரம் ஷிஃப்ட்டில் வந்து அவங்க உடற்பயிற்சிக்கான டைம் கிடையாது. ஈவன் லிட்டில் வாக், சிம்பிள் எக்ஸசைஸ், ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இல்லை ஜிம்மில் சேர்ந்தால் தான் நம்ம நடக்க முடியும்னு இல்லை. அது ஒரு வகையான ஒரு எக்ஸசைஸு. பட் சாதாரண வாக், சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங். டாக்டர், இந்த எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளில் வந்து வயசு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் வந்து இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், அதில் வந்து ஒரு வித்தியாசமான பிரச்சனைகள் கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆர்த்ரிட்டிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எந்த டைப்ஸில் வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது வந்து அதான் காமனாக வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அதாவது இந்த இதான் இப்போ மூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இதுதான் அந்த ஜாயிண்ட் கார்ட்லேஜ், இது வந்து இந்த லிகமெண்ட்ஸு. இந்த ஜாயிண்ட் கார்ட்லேஜ் இது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஆகிறது தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பொதுவாக 60 வயசு 65 வயசில் காணப்படுது. இப்போ நம்ம பாப்புலேஷன்லேயும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகம் ஆனதுனால இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃபேக்ட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகம் லைக் அ எண்டமிக் அப்படின்னு, இட்ஸ் அ குளோபல் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது. அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு வகையான ஆர்த்ரைட்டிஸ், பல மூட்டுகளை ஒரே சமயத்தில் தாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மோஸ்ட்லி இந்த 20 to 30 இயர்ஸ் ஏஜில் வரலாம். அதில் ருமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு மற்றும் இன்னொரு பிளட் டெஸ்ட் இருக்குது. அது செக் பண்ணி பாசிட்டிவ் வந்ததுன்னா அது அவங்க ருமட்டாய்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் அந்த முட்டிய சரௌண்டிங் டிஷ்யூஸ், இந்த சைனோவியம் அப்படின்வோம், ஓகே, அதை தான் தாக்கும். அப்போ மெடிகேஷன்ஸ் தான் ட்ரீட்மெண்ட். பட் அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பல வருடங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அது கடைசியாக வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லாம் முடிவடையும். ஓகே, அது போக இந்த கவுட் அப்படின்றது இந்த யூரிக் அமலம், அது அடிக்கடிக்கு அதிகமாக இருந்த பாடியில் இந்த ஜாயிண்ட்டில் வீக்கமும் வலியும் வரும். ரெண்டாவது போஸ்ட் ட்ரமாட்டிக், அதாவது ஏற்கனவே மூட்டு பகுதியில் ஃப்ராக்சர் ஆகிருந்தோம். ஓகே, அதாவது மூட்டுக்கு கீழே ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது ஆறிடும், கொஞ்சம் கால் பெண்டாக இருக்கலாம், அது பரவாயில்ல. பட் மூட்டுலேயே ஃப்ராக்சர் நடந்ததுன்னா அதுவும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கான ஒரு காரணம். கண்டிப்பாக வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசலாம். ஈரோட்டிலேருந்து மதுமிதா நினைச்சிருக்காங்க. வணக்கம் மதுமிதா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், எனக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் ரொம்ப பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கூட டிராவல் பண்ண முடியல, நடக்க முடியல, மொட்டியெல்லாம் வலிக்குது. அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சு கண்டிப்பாக டாக்டர் தெளிவான விளக்கங்களை தருவாருமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் டாக்டர். ஒன்று வந்து கழுத்து தேய்மானம், அது உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்களா இல்லை ஜஸ்ட் உங்களை பரிசோதனை பண்ணிட்டு சொன்ன விஷயமானு பார்க்கணும். ரெண்டாவது நீங்கள் சொன்னது பல மூட்டுகள் வலி இருக்கிறதுனால ஒரு சில பிளட் டெஸ்ட்டும் பண்ணி நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ருமட்டாய்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். லேடிஸில் அது காமன் தான். ஓகே. ஸோ கழுத்துக்கு உள்ள எக்ஸ்ரேயும்
அடுத்து நீங்கள் சொன்னது கீழ் முதுகு, அதுக்குள்ளே எக்ஸ்ரே எடுக்கணும், ஒரு சில இரத்த பரிசோதனையும் பண்ணணும். ஆரம்ப ட்ரீட்மெண்ட் வந்து மெடிகேஷன்ஸ், அதிக அளவில் பெயின் மெடிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி. அண்டு நீங்கள் வேலை செய்கிறீங்களா, என்ன வேலை செய்கிறீங்கன்னு தெரியணும். அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் குனிஞ்சு பண்ணுற வேலையாக இருந்தால் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கணும். டாக்டர், தொடர்ந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள்னால எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை வந்து இது லீட் பண்ணுமா? ஆமாம், அதாவது டைரக்ட் இம்பேக்ட் இருக்காது. பட் தைராய்டு அது கூடவே சைடில் வந்து பேரத்தைராய்டுன்னு இன்னொரு கிளாண்ட் இருக்கு. அந்த பேரத்தைராய்டு கிளாண்ட் வந்து இந்த வைட்டமின் டி, கால்சியம் மெட்டபாலிசத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோலிங் ஃபேக்டர். ஓகே. ஸோ சில பேருக்கு மூட்டு வலி இருக்குது, ஒரு சாதாரண சிகிச்சை முறையில் அது சரியாக ஆகலைன்னா நாங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறப்போ யூஸ்வலாக ப்ளட் கவுண்ட்டு, கால்சியம், விட்டமின் டி அந்த மாதிரி செக் பண்ணுறப்போ இந்த தைராய்டையும் செக் பண்ணுறது உண்டு. ஓகே. ஏன்னா சில சமயங்கள் இன்டைரக்டாக இந்த விட்டமின் டி, கால்சியம் அந்த மாதிரி அதோட எஃபெக்ட்னால இந்த தைராய்டும் பேரத்தைராய்டும் எலும்பு வலி இல்லை மூட்டு வலி காரணமாக இருக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து ஜெனட்டிக்கலாக மூட்டு மற்றும் எலும்பு பிரச்சனைகளை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி இருக்கா டாக்டர்? யாராவது நம்மளுடைய வீட்டில் வேற யாராவது தாத்தா பாட்டிக்கோ அல்லது வந்து அப்பா அம்மாக்கோ வந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஏஜ் ரிலேட்டடாக வர அந்த மூட்டு தேய்மானத்துக்கு இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஜெனட்டிக் லிங்க் கண்டுபிடிக்கல, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் மிச்ச வகைகள் சொன்னது மாதிரி இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஜெனட்டிக் லிங்க் இருக்கலாம். அதுவும் இந்த பர்டிகுலர் ஜீன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணலை, பட் ஃபேமிலியில் இருந்தால் வர சான்ஸ் உண்டு. ஸோ பொதுவாக அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு பல மூட்டு ஒரே டைமில் வளர்ந்து எனக்கும் இப்போ வருது அப்படின்றவங்களுக்கு அந்த டெஸ்ட்டை கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணிவிடுவோம். இந்த ருமட்டாய்டு ஃபேக்டர், ஆன்டிசிசிபி அந்த மாதிரி. அது போக கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் அப்படின்ற கண்டிஷன் வந்து மூட்டு சதை ரெண்டுமே வீக்கமும் வலியும் கொடுக்கும். அதுவும் இந்த ருமட்டாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்க, அவங்ககிட்ட அமைச்சு நாங்கள் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் ஃபேமிலியில் ஜெனட்டிக்காக வரலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து திருப்பூர்லேருந்து விஜய் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு விஜய், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், நான் பேக் பெயின் இருக்குதுங்க. சரிங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், அதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணீங்க அப்படின்னாங்க. சரி. ஃபிசியோதெரப்பி பண்ணால் ஒரு 3 days நல்லா இருக்குது, மீண்டும் அந்த பேக் பெயின் அப்படியே வருது. ஓகே, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. டாக்டர், என்ன வேலை செய்கிறீங்க சார்? நான் டெய்லருங்க. ஓகே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக கொஞ்சம் காலுக்கும் வேலை, அடிக்கடி கொஞ்சம் குனிஞ்ச வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ரெண்டாவது ஒரே இடத்துல கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்கார வேண்டியது இருக்குது. ஸோ முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் எழுந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது. ப்ளஸ் இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்றது அந்த 3 நாள் அவங்கக்கிட்ட போயிட்டு முடிகிற விஷயம் மட்டும் இல்லை. அவங்க கற்றுக் கொடுக்குற அந்த எக்ஸசைஸை டெய்லி அப்படின்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நடக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் டெய்லி பண்ணால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 2 to 3 times a week பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதாவது இந்த பின் சதை உங்களோட ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். உங்களோட ஜாப் வந்து சிட்டிங் ஜாப்னா வெயிட்டு தூக்கலையே போலியே, அதனால் பேக் வலி வந்து நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்க டைமில் இந்த டிஸ்க்கு அழுத்தம் அதிகம், இந்த குஷன், இந்த ஷாக் அப்சார்பர் அதுக்கு அழுத்தம் அதிகம், அதனால் இந்த மசில் வலி வரும். ஸோ உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி செஞ்சு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த ஃபிசியோதெரப்பி கற்றுக் கொடுத்த அந்த எக்ஸசைஸை கொஞ்சம் அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times a week, ப்ளஸ் உங்கள் வேலையில் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எழுந்து நடந்து வந்து காலுங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காந்திங்கன்னா பெட்டர். டாக்டர், தொடர்ந்து இந்த முதுகு வலியாக இருந்தாலும் சரி, வேறு எலும்பு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ரெக்கரண்ட்டுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் எனக்கு வலியே இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாதம் கழிச்சு எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன டாக்டர் காரணம்? ரொம்ப காமனான ஒரு விஷயம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா தொடர்ச்சியாக இல்லை. ஸோ உள்ள ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிருந்தா அந்த வலி தொடர்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது அந்த எக்ஸசைஸு இல்லை ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுத்தது செஞ்சாக்கா அது சரியாக ஆகுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்னா, அதை நம்ம கடைப்பிடிக்க முடியாதான் ஒரு பெரிய விஷயம். ஓகே. நம்ம லைஃப் ஸ்டைல் பிஸியாக இருக்கிறதுனாலையோ இல்லாட்டி டைம் இல்லாதனால. ஸோ எக்ஸசைஸ் அவங்க கற்றுக் கொடுக்குற அந்த எக்ஸசைஸ், பட் பொதுவாக நீங்கள் செய்கிற வாக்கிங்கு இல்லை மிச்ச ஸ்ட்ரெச்சிங், ஜென்ரல் எக்ஸசைஸ், அது போக
அந்த வலிக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்த எக்ஸசைஸை கொஞ்சம் ரெகுலராக பண்ண முடிஞ்சால் இந்த ரெக்கரன்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், பொதுவாக இப்போ நம்ம பேசின எல்லாமே வந்து இயற்கையாக நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தான் பார்க்குறோம். இன்னொன்று வந்து நமக்கு அசம்பாவிதங்கள் ஏற்படும் பொழுது ஆக்சிடென்ட்டோ இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோ ஏற்பட்டுச்சுனாலும் இந்த எலும்பு மற்றும் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதுக்கு என்ன டாக்டர், எப்படி முதல்ல அது இப்போ ஏதாவது திடீர்னு கீழே விழுந்துட்டோன்னு வைங்களேன், கண்டுக்காமல் விட்டுருவோம், அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு நமக்கு அந்த இடத்துல எலும்பு வலிக்கும். ஸோ அதை எப்படி டாக்டர் ஃபேஸ் பண்ணுறது? ஆமாம், இதுவும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிறண்டு விழுந்துட்டா கொஞ்ச நேரம் அந்த வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், நம்ம வந்து இது சாதாரண தசைப்பிடிப்பு தான் அப்படின்னு. அதுக்கு இமீடியட்டாக செய்ய வேண்டியது அந்த அடிப்பட்ட பகுதிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் முக்கியம். ஓகே, அது காலுனா காலை கொஞ்சம் தூக்கி வச்சு ரெஸ்ட் கொடுக்கணும். ஐசிங் இப்போ பொதுவாக நிறைய பொதுமக்கள் செய்கிறாங்க, வீட்லேயே ஐஸ் வச்சேன் அப்படின்றாங்க, அதுவும் ஒரு கரெக்டான விஷயம். அது அடிப்பட்ட இடத்துல ஐஸு கோல்டு ஃபோமெண்டேஷன் வைக்கலாம். கோல்டு இஸ் பெட்டர், ஐ ப்ரிஃபர் கோல்டு rather than வார்ம். கோல்டு ஐஸ் ஃபோமெண்டேஷன். அண்ட் அந்த கால்னால் அந்த காலை ரெஸ்ட் பண்ணுறது, கையினா கையை ரெஸ்ட் பண்ணுறது, அதை சுற்றி சம்டைம்ஸ் பேண்டேஜ் போட்டுக்கிறது. சம்டைம்ஸ் ஒரு வீக்கில் நல்லா சரியாயிடும். சம்டைம்ஸ் அதாவது எலும்பு முறிவு சில சமயம் 6 வாரம் 8 வாரம் ஆகிற மாதிரி. இந்த தசை நார், இந்த முட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து லிகமெண்ட், ஓகே, குரூஷியேட் லிகமெண்ட், இது ஒரு தசை நார். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 சைட்லேயும் கூட இருக்குது, இதெல்லாம் லிகமெண்ட்டு. இது டேர் ஆகலாம் இல்லை ஸ்ட்ரெயின் ஆகலாம். பட் அதுவுமே கூட சம்டைம்ஸ் 2 to 3 வீக்ஸ் ஆகலாம் செட்டில் ஆக. ஓகே, வலி நல்லாவே ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சுன்னா அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிக்கு திரும்பி போகலாம். பிரச்சனை எப்போ வரும்னா வலி குறைஞ்ச மாதிரி இருக்க டைமில் திரும்பி நம்ம வேலைக்கு போயிடலாம், இல்லை திரும்பி நம்ம பைக் ஓட்டலாம், இல்லை திரும்ப அந்த ஸ்போர்ட்ஸை ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ அந்த வலி ஃபுல்லாக குறையிறதுக்கு முன்னாடி திரும்ப போகாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஸ்ட்ரெயின் செட்டில் ஆகிடும். இல்லைன்னா அது அடுத்த கிரேட் ஆஃப் இன்ஜுரிக்கு போயிடும். ஓகே, ஓகே, கிரேட் 1 அப்படின்றது மைல்டுன்னா கிரேட் 3, 4ன்னு அப்படி பெரிய லெவலில். அதாவது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோ அல்லது ஆக்சிடென்டல் இன்ஜுரியோ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான இந்த ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் பிற்காலத்தில் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அடிப்பட்ட பிறகு சொல்லுவாங்க நான் எழுந்து நடக்க முடிஞ்சு அப்படின்னா அந்த லிகமெண்ட் ஃபுல்லாக அந்த தசைநார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகலை, டேர் ஆகலை அப்படின்னு விஷயம். அது ஸ்ப்ரெயின் ஆகிருக்கலாம். அதுக்கு ரெஸ்ட்டு, எலிவேஷன், ஐசிங் சரியாயிடும். பட் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தோம்னா நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம். முதல்ல ஃப்ராக்சர் இல்லைன்றதை உறுதிப்படுத்துவோம். அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படி எடுப்போம். அதில் எங்களுக்கு தெரியும் இது மைல்டு கிரேடு இல்லை சிவியர் கிரேடு. அந்த கிரேடுக்கு ஏற்றபடி நாங்கள் வந்து இது 2 வாரம் ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லை 6 வாரம் இருக்கணும், இல்லை இது ஆக்சுவலாக வந்து இந்த லிகமெண்ட் டேர் ஆகிடுது, இதுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் அப்படின்ற அட்வைஸ் கொடுப்போம். பட் இமீடியட்டாக செய்யக்கூடியது வந்து அந்த அடிப்பட்ட பகுதியை இமீடியட்டாக ஐசிங் அண்ட் எலிவேஷன் பண்ணிவிட்டு ஒரு கன்சல்டேஷன் பார்த்தோன்னா நாங்கள் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ மூலமாக அந்த லிகமெண்ட்டுக்கோ இல்லை அந்த போனுக்கு என்ன டேமேஜ்னு பொறுத்து அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை முடிவு செய்வோம். கண்டிப்பாக அது ஆக்சிடென்டல் விபத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ அது தொடர்பான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பிற்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலேருந்தே தெரியுது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று வந்து வயசானவங்களுக்கு டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா டாக்டர்? எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டயபெட்டிஸ், பிபி டைரக்ட் மூட்டு தாக்கம் கிடையாது. ஆனால் இந்த மூட்டு வலினால அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த முட்டு அதிகமாக வலிக்குது, முட்டி, இதனால் நடக்க முடியல, இது நடக்க முடியாதனால எனக்கு வெயிட்டு அதிகமாகுது, டயபெட்டிஸும் ப்ரெஷரும் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது மெடிசன் போட்டோம். அதனால் டைரெக்டாக சுகர்னாலையும் பிபினாலையும் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக இருந்து அதனால் அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுறப்போ இந்த ரெண்டும் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான மறைமுகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து இதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வத்தலகுண்டுலேருந்து சின்னசாமி என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு சின்னசாமி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். இந்த முழங்காலில் வலி இருந்ததுங்க சார். சரிங்க. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்குது இப்போ அப்படிங்கிறாங்க. சரி. நம்ம செட்டில் தொடர்ந்து விளையாட போயிட்டு இருக்கேன். ஓகே. உங்களுடைய வயசு என்ன சின்னசாமி சார்? வயசு 53 சார். ஓகே. நான் இப்போ தொடர்ந்து விளையாடலாமா இல்லை விளையாட்டு அப்படியே விட்டுலாமாங்கிறது தான் சார். அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னங்க சார்? அவருடைய மூட்டுல வந்து தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கிற இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷட்டில் காக் விளையாட முட்டி 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 ஆமாம். ஏதாவது அடிபட்டு முட்டி எப்போவாது வீங்குச்சா, வீக்கம் வந்ததா? இல்லைங்க சார்,
கிடையாது. இல்லைங்க சார். ஜஸ்ட் ஆனா இப்ப லைட்டா வீங்குது சார், விளையாட போனா வீங்குது. அதாவது முட்டிக்கு உள்ள இருக்க இந்த ஜவ்வுகளுக்கு ஏதாவது ஒன்று தேய்மானம், ரெண்டாவது இந்த மெனிஸ்கஸ் இந்த குருத்தெலும்பு இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் எப்போவாவது விளையாடின டைமில். ஏன்னா பேட்மிண்டன் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து முட்டி ட்விஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ உங்களுக்கே தெரியாமல் சிறிய அளவில் எப்போவாது அடிபட்டிருக்கலாம். மூட்டு வலி வந்துட்டு சரியாக போயிடுதுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் மூட்டு வலியோடு சேர்ந்து வீக்கமும் வருது, இப்போ அடிக்கடிக்கு வருது அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுத்துட்டு தேய்மானம் மட்டும் இருக்கா இல்லை இந்த குருத்தெலும்பில் டேர் அப்படின்னும் ஏதாவது கிழிச்சல் இருக்கான்னு பார்த்துக்கிறது பெட்டர். சரி டாக்டர், தொடர்ந்து இந்த ரெக்கரண்ட்டுக்கான சான்சஸ் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க ஈவன் அத்லெட்ஸாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை மீறி அவங்களால இன்வால்வாக இருக்க முடியுமா டாக்டர்? இருக்கலாமா? ஆமாம், வலி அவங்கள லிமிட் பண்ணலன்னா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் எங்கள் பொதுவாக இது ஒரு கேட்குற விஷயந்தான், நான் ரன்னிங் பண்ண கண்டினியூ பண்ணலாமா, வாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயந்தான். பட் அந்த ஸ்டேஜில் யூஸ்வலாக நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுத்துட்டு உள்ளே எவ்வளோ டேமேஜ் இருக்குன்றதை வச்சுட்டு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஓகே. ஆல்ரெடி இந்த குருத்தெலும்புகள் காட்லேஜுக்கு ரொம்ப டேமேஜ் இருந்ததுன்னா வி யூஸ்வலி அட்வைஸ் தம் கொஞ்சம் உங்களோட ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கிறது பெட்டர். அதாவது வாரத்துக்கு நான் டெய்லி ரன் பண்ணுவேன் அப்படின்னா வாரத்துக்கு 2 முறைன்னு வேணால் குறைச்சிக்குங்க. நல்ல கம்ஃபர்டபுள் ஷூஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரியான்னு பார்ப்போம். ஓகே. இது மேபி a ஃபுட்பாலர், பட் அவங்களுக்கு ஷோல்டரில் வலி இருக்கலாம். இப்போ அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டில் வலி வருதுன்னா அந்த ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா அந்த மூட்டில் தேய்மானம் சீக்கிரமாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், ஸ்போர்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உடல் பருமன், ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த செனாரியோவில் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த உடல் பருமனுக்கும் மூட்டு தேய்மானத்துக்கும் மூட்டு பிரச்சனைகளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? நிச்சயமாக. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கேட்டிங்க, இப்போ சிறு வயதிலையும் காணப்படுது அப்படின்னா இப்போ இந்த உடல் பருமன் ஒபிசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கலில் ஸ்கூல் காலேஜ்லேயுமே கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது. பர்டிகுலர்லி கால் முட்டி ஜாயிண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸுக்கு நம்ம உடல் வெயிட் எவ்வளவோ அவ்வளோ வெயிட் அந்த ஜாயிண்ட்டில் போகணும். முட்டிலையும் சரி ஆங்கிள் ஜாயிண்ட்லேயும் சரி. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மூட்டு தேய்மானம் சீக்கிரமாக காணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு. ஓகே. ஆமாம், முட்டிக்கும் ஆங்கிளுக்கும். அப்பர் லிம் ஜாயிண்ட்ஸுக்கு யூஸ்வலாக கிடையாது. பட் வெயிட் பேரிங் ஜாயிண்ட்ஸ்னு சொல்கிற ஜாயிண்ட்ஸ் இந்த முட்டிக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. ஏன்னா நம்ம பாடி வெயிட் எவ்வளவோ அதுக்கு 7 மடங்கு 8 மடங்கு லோடு கொடுத்தா தான் நான் இப்போ இந்த சேர்லேருந்து எழுந்திருக்க முடியும். சப்போஸ் நான் 50 கிலோனா 400 கிலோ லோடு கொடுத்து தான் என் பாடியை இங்கேருந்து இந்த கிராவிட்டிலேருந்து எழுப்ப முடியும். இன்னொரு காமனான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒபேசிட்டி இருக்கிறவங்க உடம்பை குறைக்கிறதுக்காக அதிக அளவு எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை ஜாகிங் பண்ணாலோ அப்போ மூட்டு தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது அவங்களுக்கு அந்த மூட்டில் ஏற்கனவே வலி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வெயிட் குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங் செய்யலாம். அண்ட் ட்ரெட்மில் அப்படின்றது இட்ஸ் எ ரெக்கரண்ட் இம்பேக்ட் ஆக்டிவிட்டி. அதாவது கொஞ்சம் 2 காலம் டங்குன்னு ரொம்ப ரெக்கரண்ட் இம்பேக்ட்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏற்கனவே மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அப்படி செய்யாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். ரெகுலராக ஜஸ்ட் பார்க்கை சுற்றியோ இல்லை ரோடு சுற்றியோ நடக்கிறது, ஈவன் சர்ஃபேஸில் நடக்கிறது மோர் தென் எனஃப். ஓகே. ஆமாம், அந்த ரெக்கரண்ட் இம்பேக்ட் ஆக்டிவிட்டி வேணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் தே கேன் சைக்கிள், கொஞ்சம் சைக்கிள் பண்ணலாம். ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க ஸ்விம்மிங் பண்ணலாம். ஸோ பல்வேறு வகையான இருக்குது. ரன்னிங் பண்ணிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. மூட்டு வலி இல்லைன்னா டெஃபினட்டாக அவங்க அந்த உடல் குறைக்கிறதான எக்ஸசைஸ் வேணாலும் செய்யலாம். தொடர்ந்து சென்னையிலிருந்து நந்தகுமார் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு நந்தகுமார், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், நாங்கள் 95 kg சார். சரிங்க. டெய்லி வாக்கிங் போகிறோம், ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிறோங்க. சரிங்க. அதனால எதனா எதனா ப்ராப்ளம் வருமா இல்லை மூட்டு எதனா தேயுமான்னு கேட்கலாம். இப்போ அதை பற்றி தான் டாக்டர் ஒபேசிட்டி தொடர்பாக தான் பேசிட்டு இருக்காரு. டாக்டர் 95 kg இருக்காரு, ஆனால் 10 கிலோமீட்டர் நடக்கலாமா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த மூட்டிலையும் வலி இல்லை, இந்த 10 கிலோமீட்டர் நடந்து முடிந்து வந்த பிறகும் உங்களுக்கு வலி இல்லை அப்படின்னா உங்களோட ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்க அந்த குருத்தெலும்பு காட்லேஜ் இன்டாக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஒருவேளை 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தால் எனக்கு கஷ்டமாக இல்லை, அந்த 8வது கிலோமீட்டர் 9வது கிலோமீட்டர் கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஜாயிண்ட் உங்களை வார்ன் பண்ணுது, கொஞ்சம் உள்ள தேய்மானம் இருக்குது அப்படின்னு.
நீங்கள் கம்ஃபர்டபுளாக செய்கிறீங்க 10 கிலோமீட்டர் நடக்கிறப்போ உங்களுக்கு வலி இல்லை, நடந்து முடிச்சு வீட்டுக்கு வந்த பிறகும் வலி இல்லைன்னா தாராளமாக நடக்கலாம். டாக்டர், இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம், அதுல வலி ஏற்படாது. ஆனா அந்த மூட்டுல வந்து ஒரு சின்ன சவுண்டு மாதிரி வரும், க்ரீச் மாதிரியான ஒரு சவுண்டு. அது எதனால டாக்டர்? மூட்டு கிளிக்கிங் அப்படின்னோம். பொதுவாக மோஸ்ட்லி இது கம்ப்ளைண்ட் பண்ணுற ஜாயிண்ட் வந்து இந்த முட்டி தான். மோஸ்ட்லி நிறைய பேர் இது சில சமயம் இந்த ஷோல்டர்லேயும் சொல்லுவாங்க கிளிக்கிங் அப்படின்னு. கிளிக்கிங்ன்றது வந்து அந்த தசை பிறண்டு சம்டைம்ஸ் வரலாம். ஸோ அது எங்ககிட்ட செக் பண்ண பிறகு நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டே அனுப்புவோம். டைட்னஸ் எங்கேயா இருந்தால் ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். மசில் டைட்னஸ் எதாக இருந்ததுன்னா. ஓகே. தசைநார் கொஞ்சம் பிறண்டு வரதும் கிளிக்கிங் தான் சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப காமனாக கிளிக்கிங் சொல்கிறது உட்காந்து இருந்துட்டப்போ சில சமயம் அந்த முட்டியில் ஒரு நாய்ஸ் வருது அப்படின்னு. அது யூஸ்வலாக அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரிக்ஷன்னால ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிட் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கலாம். அது எந்த ஏஜ்னு பொறுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். பட் கிளிக்கிங்னால பயப்பட வேண்டியதில்லை. கிளிக்கிங்கோடு சேர்ந்து வலி வந்ததுன்னா இமீடியட்டாக நாங்கள் ஸ்கேனு எக்ஸ்ரே அட்வைஸ் பண்ணுவோம். கிளிக்கிங் மட்டும் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. ஓகே. அந்த மூட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்னால ஒருவேளை அந்த ஃப்ளூயிட் குறைஞ்சிருச்சாலோ இல்லை வேறு ஏதாவது அதிகமாக இருந்துட்டாலோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா டாக்டர்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முதல்ல? முட்டியிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது நம்ம நீ ஜாயிண்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் நமக்கு லூப்ரிகேஷன். காரில் மிஷினில் ஆயில்ன்ற மாதிரி நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ளே எல்லா ஜாயிண்ட்லேயுமே சைனோவியல் ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட் இருக்குது. அது அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஓகே. அது அடிப்பட்டு அதிகமாக இருக்குன்னா அந்த ஃப்ளூயிட் யூஸ்வலாக ரத்தம். கால் பிறண்டு போச்சு இமீடியட்டாக வீங்குதுன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து ரத்தம். கிராஜுவலாக நாளுக்கு நாள் சில சமயம் வீக்கம் வருதுன்னா அந்த ஜாயிண்ட்டில் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். அது ஃப்ளூயிட் அதிகமாக இருக்க சிச்சுவேஷன். கம்மியாக இருக்குன்றது வந்து ஏஜ் ரிலேட்டடாக இந்த மூட்டு தேய்மானத்தில் வர்றது, ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், தேய்மானமும் அதிகமாகும், ப்ளஸ் இந்த கிளிக்கிங் இந்த மாதிரி நாய்ஸும் வரும், வலியும் வரும். ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இப்போ அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரெஸ்டரேஷன் தெரப்பின்னு இருக்குது. ஃப்ளூயிட் ரெஸ்டரேஷன். சரி, நம்ம உடம்புல இருக்க அதே மாதிரி சைனோவியல் ஃப்ளூயிடு ரெடிமேட் மேனுஃபேக்சராக வருது. அதை யூஸ்வலாக பொருத்துவோம். ஓகே டாக்டர், இன்னொரு காமனான ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே இல்லை சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து கை கால்கள் வந்து நெட்டை முறிப்போம், அதனால பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? ஆமாம், அடிக்கடிக்கு நீங்கள் அதை செஞ்சோன்னா அந்த ஜாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறது லூசன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. இயற்கையாக தற்செயலாக எப்போவாது பண்ணுறது தப்பு இல்லை, அது பண்ணிவிட்டால் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கணும். சில பேருக்கு அது அடிக்கடிக்கு பண்ணுற ஹேபிட் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை நம்ம திரும்ப அப்படி பண்ணுறதுனால அந்த ஜாயிண்ட் லூசன் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே டாக்டர், தவிர்க்கிறது பெட்டர். அக்கேஷனலாக பண்ணுறது எல்லாரும் இயற்கையாக செய்கிறது தான். எதுக்குமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் வந்து. எஸ் டாக்டர், இப்போ இடுப்பு எலும்பில் பல்வேறு பிரச்சனைகள் வருது. இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த சாதாரணமான மற்ற மூட்டு அறுவை சிகிச்சைக்கும் இடுப்பு எலும்புல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் முதுகு பிரச்சனைக்கும் இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல, அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது டாக்டர்? ஆமாம், இதில் முக்கியமாக 2 டிஃப்ரென்ஸ். இடுப்புன்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. இப்போ எங்களுக்கு மெடிக்கல் டேர்மில் இடுப்பு வலிக்குது அப்படின்னா ஹிப் வலிக்குதுன்னா, ஹிப் ஜாயிண்ட் வந்து இந்த கிராயினில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஹிப் ஜாயிண்ட். ஓகே. பட் எங்ககிட்ட மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இடுப்பு வலிக்குன்றது கீழ் முதுகை காட்டுவாங்க. அது வந்து கீழ் முதுகு, அந்த கீழ் முதுகுலேருந்தும் அங்கேருந்தான் நரம்பு ஆரம்பிக்கிறதுனால காலுக்கு வலி வரலாம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக இடுப்பு வலின்னு சொல்கிறவங்க கிட்ட 2 விஷயம் கேட்போம். எக்ஸாக்டாக எங்கே வலிக்குதுன்னு காட்டுங்க. கீழ் முதுகு வலிக்குதா இல்லை இங்கே கிராயினில் வலிக்குதுன்னா? கிராயினில் வலிக்குதுன்னா நம்ம ஹிப் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே. கீழ் முதுகுனா நம்ம ஸ்பைன். ஓகே. இந்த வித்தியாசம் முதல்ல முக்கியம். அதுக்கு எக்ஸாமின் பண்ண பிறகு 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஸ்பைன் எக்ஸ்ரே, இன்னொன்று வந்து பெல்விஸ் எக்ஸ்ரே. அதில் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழ் முதுகில் தேய்மானம் அதிகம் இருக்கா இல்லை இந்த பால் அண்ட் சாக்கெட் ஹிப் ஜாயிண்ட்ல தேய்மானம் அதிகம் இருக்கா? ஏன்னா 2த்துக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு. இதுதான் டயக்னோசிஸான ப்ராசஸ். டயக்னோசிஸ் எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது? அவங்க லொகேஷன் ஆஃப் த பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், எங்கே வலிக்குதுன்னு நம்ம கரெக்டாக காட்டணும். கீழ் முதுகா இல்லை இந்த தொடப்பகுதியில் வலிக்குதா? தொடர்ந்து சேலம்ல இருந்து கோவிந்தராஜன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு கோவிந்தராஜன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க கோவிந்தராஜன். சார் டாக்டர் சார் வணக்கம் சார். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார் எனக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு குருத்துல இருந்து ஜவ் வெளியில வந்துட்டு தான் சொன்னாங்க. நான் கடந்த 6 மாத காலமா
ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன். சரி. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜவ் வெளியில் வந்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சைடு கால் ஃபுல்லாக வெளியே எடுத்துது சார். ரொம்ப நேரம் நிற்க முடியல. 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. ஒரு சைடு கால் மட்டும் ரொம்ப பெயினாக இருக்கு. ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னால் எந்த ஒரு ஜாபுக்கும் போக முடியாத சூழ்நிலை. சரி, ஓகே. பர்சனலாக சொல்லப்போனால் ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் கூட ஈடுபட முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் தெளிவாக விளக்கங்கள் கொடுப்பாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க திரு கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கீழ் முதுகில் அவங்க சொன்னது வந்து இந்த டிஸ்க்கு விலகி இருக்கலாம். இந்த ஜவ்வு முதுகு எலும்புக்கு மத்தியில் ஜவ்வுன்றது இருக்குது, அந்த டிஸ்க்கு அது விலகி இந்த மஞ்சளாக தெரியுது, இதெல்லாம் நரம்பு. அந்த நரம்பில் அழுத்தம் கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த காலுக்கும் அந்த வலி வரும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆர் ஷயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப காமன் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக நாங்கள் மெடிக்கேஷன், ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு சிம்டம்ஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். தைரியமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த சர்ஜரிலாம் ரொம்ப சேஃபாக சின்ன மைக்ரோஸ்கோப் மூலமாக செஞ்சிடுறாங்க. அண்ட் கால் வலி இம்மிடியேட்டாக குறைஞ்சிரும். அது பிறகு முதுகுக்கு கொஞ்ச நாள் பெல்ட் போட்டு கொஞ்சம் படிப்படியாக திருப்பி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் தேவைப்படும். பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு இருக்குது. அவசியம் ஒரு எம்ஆர்ஐ செஞ்சு பார்க்கணும். ஏன்னா அடுத்த கட்டம் கால் மறுத்து போய் கால் வீக்னஸ்னால் வந்து தான் ரொம்ப அதிகபட்சமாக ட்ரபிள் இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு எலும்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு என்னென்ன சிகிச்சை இருக்குது அப்படின்னு சொல்லி, இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டாக்டர்? அதில் முழுவதுமாகவே அந்த இடுப்பையே மாற்றிடுவாங்களா, இல்லை அதில் வேறு ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கா? அந்த இடுப்பு வலி, இடுப்பு தேய்மானம் அப்படின்றது பொதுவாக மெடிக்கலில் நாங்கள் இது பண்ணுறது வந்து ஹிப் ஜாயிண்ட், இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இடுப்பு வலின்னு காட்டுறது வந்து கீழ் முதுகு. கீழ் முதுகு வந்து இல்லை, அது ஸ்பைன். ஓகே. இடுப்பு ஜாயிண்ட்னா ஹிப் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு. அந்த மொத்தமாக என்கேசிங் தான் அந்த பெல்விஸ். பட் அந்த ஹோல் பெல்விஸை மாற்றுறதில்ல, அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகே. சாக்கெட்டு, அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் மாற்றுறது தான் இடுப்பு மூட்டு மாற்று சிகிச்சை, டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நாங்கள் வந்து வி புட் அ சாக்கெட் அகேன், ஓகே, அண்ட் பால். அப்புறம் இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஸ்டெம் போடும். இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது வெளிநாடுகள்லையும். இந்தியாவில் இப்போது பர் இயர் நிறைய ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. அண்ட் ஆல்சோ வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஹஸ் கம். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து செராமிக் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினாக மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. ஓகே. ஆமாம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்புல அதுக்கு தகுந்த மாதிரியான சக்தி இருக்கணும் இல்லை டாக்டர்? ஸோ அதுக்கு வயது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஸோ குறிப்பிட்ட வயசுக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா, இல்லை எல்லா வயதினருக்கும் வந்து இது செய்வதற்கான சாத்தியம் இருக்கா? இப்போ என்னோட ப்ராக்டிஸ்லேயே பார்த்தோன்னா நான் யங்கஸ்ட்டுன்னு பார்த்தா 18-19 இயர்ஸ்க்கும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஓகே. ஓல்டஸ்ட்டு 98 பண்ணியிருக்கேன். ஓ. பட் அந்த 98 வந்து இப்போது அவங்க கன்சல்டேஷன் வர டைமில் இல்லை அவங்க ஃபேமிலி வச்சு பார்த்தா ஒரு 75க்கான ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஓகே. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஜாயிண்ட் வலி கொடுக்கறதுனால அவங்களால டே டு டே ஆக்டிவிட்டியை பண்ண முடியல. ஸோ ஏஜ் இஸ் நாட் அ பேரியர். இந்த ஏஜ் ஆகிட்டாக்க இது பண்ண முடியாது அப்படி இல்லை. இது பொதுவாக நிறைய பேஷண்ட்ஸ் மத்தியில் இருக்க ஒரு கன்ஃபியூஷன். பேஷண்ட் மட்டும் இல்லாமல் பேஷண்ட் ஃபேமிலியில் இருக்க கன்ஃபியூஷன், இவ்வளோ வயசாகிச்சா பண்ணலாமான்னு. ஏன்னா மூட்டு தேய்மானம் அப்படின்றது வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே வரது தான், லேட்டராக வரதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப் பண்ணுவோம். மினிமம் ஒரு அனஸ்தட்டிஸ்ட், அவங்களோட ஃபிசிஷியன் ப்ளஸ் கார்டியாலஜிஸ்ட்டை, அவங்களோட உடம்பு அதை தாங்குமா அப்படின்றது அதுக்கான கேள்வி வந்து இந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறது. ஓகே. அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்து அவங்களோட கார்டியாக், அனஸ்தட்டிக் அண்ட் மிச்ச எவாலுவேஷன்லாம் சேஃப் தான் பண்ணலாமா அப்படின்றப்ப நாங்கள் செய்வோம். ஸோ இந்த ஏஜ் அப்படின்னு கட் ஆஃப் இல்லை. பொதுவாகவே இந்த இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு தான் அதிக அளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்குது. அது உண்மையா டாக்டர்? நாட் நெசசரிலி. இப்போ நாங்கள் ஒரு 50 ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் ஆர் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 25-25 ஆர் 30-20 அந்த மாதிரி தான்.
பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறப்ப அந்த இடுப்பு வலின்னு சொல்கிறப்ப அகெயின் இட் கோஸ் பேக்ஸ் டு சேம் திங். கீழ் முதுகான வலியாக இருக்கலாம், முதுகு வலியாக இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் திஸ் இஸ் ரிலேட்டட் டு குனிஞ்சு நிறைய வேலை செய்கிறது, இல்லை ஒபிசிட்டி, இல்லை சம்டைம்ஸ் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ ஒர்க்கு போகிறவங்களுக்கு அந்த ஒர்க்கு போயிட்டு வரதே ஒரு ஆக்டிவிட்டி. அது இல்லாதவங்களுக்கு வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு மோஸ்ட்லி செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிற டைமில் அதனால் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம். மெயின்லி ஒபிசிட்டி ஆல்சோ. தொடர்ந்து பேசலாம். சாய்நாதன் என்ற நேயர் ராணிப்பேட்டையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு சாய்நாதன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். நான் வந்து ராணிப்பேட்டையில் இருக்கேன். எனக்கு ஏஜ் 62 சார். சரிங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 6 மாசமாவே வந்து இந்த பேக் பெயின் நிறைய இருக்கு சார். சரிங்க. அதுக்கு வந்து நான் எம்ஆர் ஸ்கேன் எடுத்தேன். அது மைல்டு டிஸ்க் பல்ஜ் அண்ட் ஃபேசிக் ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிஸ் L5 S1 லெவல், L4 5 லெவல் ரெண்டுலயும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. அதை வந்து நான் வந்து லோக்கல்ல ஒரு யோகா தெரப்பி ஒருத்தர் போய் காமிச்சு பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னும் பெயின் குறைய மாட்டேங்குது சார். காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப ஓவரா இருக்கு சார் பெயின். ஓகே, அதுக்கான காரணத்தை டாக்டர் சொல்லுவார். டாக்டர் வணக்கம். காலையில் எழுந்தவனும் அதிகமாக இருக்குன்னு காரணம் வந்து அந்த மசில்லாம் நைட் டைமில் ஸ்டிஃப் ஆகிறதுனால, இறுக்கமாகறதுனால. நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தது கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வலி இருந்தால் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். நீங்கள் ஃபேசட் ஜாயிண்ட்டு சொன்னது வந்து இந்த 2 சைடு ஜாயிண்ட்டு, அங்கே தான் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிற இடம். அப்படி தான் நம்ம குனிஞ்சு நிமிர முடியும், இந்த சைட் ஜாயிண்ட்டு. அந்த ஜாயிண்ட் இறுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் இது வந்து ஃபிசியோதெரப்பி. ஆனால் அது கரெக்டான எக்ஸசைஸை தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா நல்ல ரிலீஃப் இருக்கும். அந்த எக்ஸசைஸில் நான் பண்ணிட்டோம், இப்போ இன்னும் வலி இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டம் அந்த ஃபேசட் ஜாயிண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடலாம். அந்த டிஸ்க் பல்ஜை சுற்றி கொஞ்சம் நரம்பு அழுத்தம் அங்கேயும் பேக்லேயே அந்த இடத்துல சுற்றி கார்டிசோன் இன்ஜெக்ஷன் போடலாம். ஒரு முறை ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. அதையும் தாண்டி வலி தொடர்ச்சியாக இருந்ததுன்னா நம்ம சர்ஜிக்கல் முறையை அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். பொதுவாகவே இந்த ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி தான் நானும் இப்போ கேட்க வந்தேன். மூட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாவே மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வா, இல்லை வந்து மருந்து மாத்திரைகள் மூலமாக கூட அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்? மூட்டு வலிக்கான காரணத்தை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. அது வந்து அவங்க சொல்கிற லொக்கேஷன் ஆஃப் பெயின், அப்புறம் ஃபிசிக்கல் ஃபைண்டிங், அதுக்கு பிறகு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ என்ன டெஸ்ட் முறையில் பண்ணி அந்த மூட்டு வலிக்கான காரணம் மூட்டு தேய்மானம் மட்டும்தானா, இல்லை அதை சுற்றில இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வர பெயினான. அது தெரிஞ்ச பிறகு ஆரம்ப காலத்தில் இருக்க வழியாக தேய்மானமா இல்லை எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸா ரொம்ப அதிகமாக தேய்மானம் இருக்கான்னு பொறுத்து தான் இருக்குது. எல்லா கண்டிஷனுக்குமே ஆரம்ப காலத்தில் நாங்கள் பொதுவாக மெடிகேஷன்ஸ், அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தால் ஒரு 2 வாரத்துக்கு வலி மாத்திரை கொடுக்கறது வழக்கம். அப்புறம் ஃபிசியோதெரப்பி, அப்புறம் லோக்கல் தெரப்பி, அதுக்கு டேப்பிங் இல்லை சப்போர்ட்டு, அந்த மாதிரி. அந்த கட்டெல்லாம் தாண்டின பிறகு தொடர்ச்சியாக வலி இருந்ததுன்னா, ப்ளஸ் இந்த எக்ஸ்ரேவும் இந்த ஸ்கேன் ஃபைண்டிங்ஸும் இந்த மூட்டில் தேய்மானம் அதிகமாக இருக்குன்னா, அப்போ அந்த கட்டத்தில் அறுவை சிகிச்சை தான். அறுவை சிகிச்சையில் என்ன மாதிரியான வித்தியாசமாக இந்த பிளேட் வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சினாரியோவில் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா டாக்டர்? அதாவது ஒன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது ஒரு மாற்று அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று சிகிச்சை, அது எண்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தேய்மானம் மட்டும் இல்லை, அந்த ஜவ்வில் கிழிச்சல் இருக்குது, இல்லை அந்த லிகமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக, பர்டிகுலர்லி நீ ஜாயிண்ட் அண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, இப்போ இந்த வயிற்றில் லேப்ரோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பின்ற மாதிரி நாங்கள் முட்டில் போட்டோம்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோஸ்கோப்பி. அந்த ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாகவே அந்த ஜவ்வு கிழிச்சல் பகுதியை மட்டும் சரி செய்கிறது, இல்லை அந்த லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் செய்வோம். அது போக இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ரெஸ்டோரேஷன் அப்படின்றது வந்து மூட்டில் ட்ரையாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஆனால் ஜவ்வு தன்மானம் ஓகேயா இருக்குன்னா அந்த மூட்டுக்குள்ளவே அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். கண்டிப்பாக அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த பிளேட் வைக்காததுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அந்த மூட்டு பிளேட் வச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு காமிங்க டாக்டர், நம்மளுடைய நேயர்களுக்கு. ஆமாம், அதை மூட்டு இதுதான் வந்து ஒரு நீ ஜாயிண்ட் மாடல் அப்படின்னா இதுதான் அந்த குருத்தெலும்பு ஆர் கார்ட்லேஜ். இது தேஞ்சு போயிட்டு எலும்பு தெரிகிற அளவுக்கு தேஞ்சு போகிறது தான் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே. அது தொடர்ச்சியாக வலி கொடுத்ததுன்னா வெவ்வேறு சிகிச்சை முறைகளும் பயன்படலைன்னா அடுத்தது வந்து நாங்கள் செய்யறது வந்து ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து ஒரு முட்டிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் மாடல். ஓகே. ஸோ அந்த பகுதி எந்த பகுதி அஃபெக்டாக இருக்கோ அதை ஷேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இம்ப்ளான்ட்டை போடுறது தான் மூட்டு மாற்று அறுவை. ஆமாம், ஏற்கனவே நான் காட்டின மாதிரி இது ஹிப் ஜாயிண்ட்டு, பால் அண்ட் சாக்கெட்
இப்போ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும் டாக்டர்? ஏன்னா இப்போ சாதாரணமாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கலாமா, இல்லை ரொம்ப கவனமாக இருக்கலாமா? சில விஷயங்கள் வந்து அதிகமாக ஓடக்கூடாது, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்கூடாது, அந்த மாதிரியான ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அந்தந்த ஏஜ் பொறுத்து இருக்குது. பொதுவாக இந்த மூட்டு மாற்று சிகிச்சை எல்டர்லி பீப்புள் இருக்கிறதுனால மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அவங்க டே டு டே என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். நடக்கிறது, போகிறது, உட்காந்து எழுந்திருக்கிறது. பொதுவாக எங்களை கேட்குறது வந்து கால் மடக்கி கீழே உட்காரலாமா மூட்டு மாற்று சிகிச்சை பிறகு கால் மடக்கி. ஒரு 3 months அந்த ஸ்டேஜுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான அதை நாங்கள் அலோவ் பண்ணுவோம். மிச்சபடி படியேறி இறங்குறது, மூட்டு மாற்று சிகிச்சைக்கு முன்னாடி டிரைவிங் செய்கிறவங்க அதுக்கு பிறகு டிரைவிங் 4 வாரம் 6 வாரம் டைமில் டிரைவிங் பண்ணலாம், நடக்கலாம். ஆல்மோஸ்ட் 85 to 95% அவங்க என்ன ஆக்டிவிட்டி பர்சியூ பண்ணாங்களோ அதெல்லாம் செய்ய முடியும் வலி இல்லாமல். அதை வந்து ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக அவங்க செய்யணும். ரொம்ப சடனாக உட்காந்து இருந்திருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணும். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா சாதாரண லெவல் ஆக்டிவிட்டி அலோவ் பண்ணுவோம். ரொம்ப ட்விஸ்டிங் டர்னிங் இன்வால்வ் ஆகிற ஸ்போர்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக. தொடர்ந்து கடைசியாக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு. சேலத்துல இருந்து கணேசன் ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு கணேசன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் சார் வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சுருக்கமா. சார் இது ஷோல்டர் வலிங்க சார். சரி. ஷோல்டர்ல இருந்து அப்படியே கை வரலும் வலி வருதுங்க சார். சரிங்க. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தது நரம்பு நசுங்கி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க. அதுக்கு வந்துங்க சார் இப்போ பெட்ல போய் அட்மிட் ஆனோம். பெட்ல அட்மிட் ஆகி இந்த காப்பீட்டு திட்டம் மூலியமா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு பெட்ல அட்மிட் பண்ணோம். அதுக்கு வந்து சென்னை டாக்டர் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்கிறாங்க, அவங்க வந்து இது ஆப்ரேஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லி காப்பீட்டு திட்டம் வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. அதான் சார் என்ன இது. கண்டிப்பா இதுக்கான விளக்கத்தை டாக்டர் தருவாரு. அதாவது ரெண்டு இடத்துல கன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல வித்தியாசமாகவும் இன்னொரு இடத்துல வேறு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் சொன்ன சிம்டம் வச்சு பார்த்தா அவர் சொல்ற அந்த ஜவ் அழுத்தம் நரம்பு அழுத்தம் அநேகமாக கழுத்துலேருந்து வரதா இருக்கலாம். ஓகே. ரொம்ப அழுத்தம் இருந்தாக்கா அறுவை சிகிச்சை தேவைப்படும். அந்த நரம்புல இருக்கிற அழுத்தத்தை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் அந்த கைக்கு வர அந்த குடைச்சல் வலி சரியாகும். பட் உண்மையிலேயே இது பண்ணால் அந்த ஸ்கேன் பார்த்தா தான் அதுக்கான விடையை நான் சொல்ல முடியும். பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்க அழுத்தம்னு சொன்னது கழுத்தில் இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஃபிசியோதெரப்பி மெடிக்கேஷன் அதெல்லாம் போட்ட பிறகு ஃபிசியோதெரப்பியில் சில சமயம் ட்ராக்ஷன் ஒன்று கூட போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டும் சரியாகலை. இந்த கை குடைச்சல் இருக்குது, ஷோல்டரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த கை குடைச்சலுக்கான வலி முழுதுமே வந்து கழுத்தில் இந்த நரம்பு அழுத்தம் தான் அப்படி காரணம் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. கண்டிப்பாக. எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாகி அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வராமையே நம்மளுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதன் மூலமாக அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய தெளிவான விளக்கங்களிலிருந்தே தெரியுது. எனவே எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து வித்தியாசமான கேள்விகளுக்கு கூட ரொம்ப தெளிவாக எக்ஸ்பெரிமெண்ட்டோட நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். இதோடு இந்த வாரத்தினுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். வணக்கம்.